தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். அரசு பள்ளிகளில் தையல், ஓவியம், கணினி, இசை, உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு பாடங்களை கற்றுக் கொடுக்க 2012ஆம் ஆண்டில் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். 12 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வரும் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடி வருகின்றனர். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் 181வது வாக்குறுதியாக பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளிக்கப்பட்டிருந்தது. அதை முதல்வர் ஸ்டாலினுக்கு நினைவுபடுத்தும் விதமாக பகுதி நேர ஆசிரியர்கள் தங்கள் நெற்றியில் 181 எழுதி கொண்டு சென்னை டிபிஐ வளாகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம்னு சொன்னீரே, முதல்வர் ஐயா செஞ்சீரா என கோரிக்கையை வலியுறுத்தி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியையும் ஆசிரியர்கள் நடத்தினர். ஆசிரியர்களின் போராட்டம் அமைதியான முறையில் துவங்கியது. சிறிது நேரம் கழித்து போலீசார் வந்து கலைந்து செல்லும்படி கூறினர். முடியாது என ஆசிரியர்கள் கூறியதும் போலீசார் அவர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்றனர். இதில் சில ஆசிரியர்களுக்கு காயம் ஏற்பட்டது. டிபிஐ வளாகம் முன் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. இது தொடர்பாக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சதவீத கணக்கை கூறி வருகிறார். ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அவருக்கு நினைவூட்ட வாக்குறுதி எண் 181 நெற்றியில் எழுதி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 2016 தேர்தலிலேயே பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அவர்கள் போராட்டத்துக்கு நேரில் சென்று ஆதரவளித்த அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக 10% வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதி அளிக்க தனது தங்கை தலைமையில் குழு அமைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக தமிழக மக்களை எத்தனை ஏளனமாக பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. திமுகவின் நம்பிக்கை மோசடிக்கு 2026 தேர்தலில் தமிழக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார்.